ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 கப் தயிரில் பாதி சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடிகனமான சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 250 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு எண்ணெயோட அளவு கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இது கரெக்டான அளவாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 கை அளவுக்கு புதினா மல்லியில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 600 கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் 8 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மீதி எடுத்து வச்சுருந்தா தயிரையும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். 100 ml அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும் சிம்லேயே. நான் இன்றைக்கி ரைஸை வடித்து தான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ சேர்த்துக்கிறேன். ரைஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். 3லேருந்து 4 நிமிஷத்தில் 70% குக் ஆகி வந்துடும். வடிச்சுக்கலாம். மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துட்டு வேக வச்ச ரைஸையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பு சிம்லேயே 5 மினிட்ஸ் இருக்கட்டும். திரும்பவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்ட கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா உதிரியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.